எம்மா ஒருவேளை நம்ம துணி எடுத்துட்டு வரும்போது நேராயிட்டுனா என்ன செய்யணும் சாப்பிட்டதுக்கு? எம்மா என்னடி எம்மா எதுக்குமே இப்படி உறங்கியா? இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்த பத்தியம்மா, அதான் கண்ணை கரைக்கிட்டு வந்துட்டு சொத்து உறங்கிட்டேன். சரி வாங்க மக்களே இறங்குங்க, இடம் வரவு. வாங்கக்கா, என்ன பார்க்கணும்? துணி பார்க்க வந்தோம். அதான்க்கா, உங்களுக்கா இல்லன்னா அந்த ரெண்டு பாப்பாக்குமா? உங்களுக்குன்னா கீழே, பிள்ளைகளுக்குன்னா இங்க பாத்துடலாம். அவிய ரெண்டு பேருக்குன்னா கொஞ்சம் நல்லதா பார்த்து எடுத்து போடுங்க. பாருங்க, நல்ல துணியெல்லாம் பார்த்து எடுங்க. மாதிரி வீட்ல போய் அதை மாத்தணும் இதை மாத்தணும் கூட்டு வர மாட்டேன். முதல்ல ஒழுங்கா நல்ல துணியெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. கொஞ்சம் நல்ல லாங் சுடியா பார்த்து எடுத்து போடுங்களா. பாருமா, இது நல்லா இருக்கா? எம்மா இது நல்லா இருக்கா நீ பாரு. இது என்னடி Dress நல்லாவா இருக்கு? வேற கலர் எடு. அம்மா இது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. கை இல்ல, கை உள்ள இருக்குமா, நம்ம தான் தச்சிடணும். எம்மா இது நல்லா இருக்கா பாருமா. இது நல்லா இருக்கு. தங்கச்சி வச்சிருக்கல அதே மாதிரி எடிட்டி வேற கலர்ல அழகா இருக்கும். ரூபாய் எவ்வளவு பாரு மக்களே? வெறும் 4999 ரூபாய் மட்டுமே. 5000 மாட்டி. எம்மா 5000 சொல்லாதம்மா, அப்ப பெருசா தெரியும். 4999 சொல்லு, சின்னதா தெரியும். சின்னதா தெரியறதெல்லாம் இருக்கட்டே, இது 5000 ரூபாய்க்கு யாரும் நம்ப மாட்டாவ. போ நல்ல துணியா வேற பாரு. எம்மா இது நல்லா இருக்கா? எவ்வளவுமா? எம்மா 2000 ரூபாய் போட்டுருக்கு. அப்படியே அப்ப ஒரு 1800 ரூபாய்க்கு முடிச்சிடலாமா? எம்மா இங்க அப்படி குறைக்க மாட்டாவ. 200 குறை 300 குறைன்னு சொல்லிட்டு கேவலப்பட்டு நிக்காத. என்ன இதுல வேற கலர் இருக்கானே? ஏடி நீ என்ன அந்த துணியை தூக்கி வச்சிட்டு இருக்க? அத போட்டுட்டு வேற பாரு. 5000 ரூபாய்க்கு எடுக்க முடியாது. பிள்ளைகளுக்கு யாருக்கதை எடுத்து கொடுங்கக்கா. அந்த பாப்பாக்கு இது அழகா இருக்கும். இத பாருமா, இது கொஞ்சம் ரேட்டு குறைவுதான். இது நல்லா இருக்கும் பாரு. என்ன அந்த பட்டு பாவாடை எடுத்து போடுங்க. பட்டு பாவாடையா? பட்டு பாவாடை யாருக்கு? அம்மா சொல்லியது கேட்டு எடு மக்கா, இது உனக்கு சூப்பரா இருக்கும். ஆமா சுவானி, அம்மா சொல்லியது கேட்டு எடு. பட்டு பாவாடை தான் உனக்கு சூப்பரா இருக்கும். உனக்கு எடுத்துட்டல, வாயை மூடிட்டு இரு. எம்மா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதை எடுத்துதா இல்லனா எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா இங்க இருந்து வெளிய போ. இங்க நின்னுக்கிட்டு என்ன கத்த வைக்காத, கடனி பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு மட்டும் அவ கேட்டது எடுத்து கொடுப்பா, எனக்கு மட்டும் என்னத்துக்கு பட்டு பாவாடை? இது அவளே மாதிரி நீயே எடுடி. 5000 ரூபாய் தூக்கி வச்சிட்டு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்? எனக்கு வேண்டாம்னு தான சொன்னேன். என்னி அந்தால விடு, அவளுக்கு மட்டும் எடுக்கறனா எடுத்துட்டு வாங்க. பாப்பா இது பாருமா, இது நல்லா இருக்கான்னு பாரு. என்ன அந்த மஞ்சள் கலர் துணி எடுத்து போடுங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்லியாச்சு. என்னி எடுத்து நான் போடவே மாட்டேன், எனக்கு வேண்டாம். உனக்கு இப்ப எவாட்டி எடுத்தா வாயை மூடிட்டு நில்லு. என்னி என்னைக்காவது உங்களை கடை கூட்டி வந்துருவானாடி? என்னி என்னைக்காவது கடை கொண்டே கூட்டி வந்து என் காத்து எடுத்து வைக்க மாட்டீனா? சோனி ஏதாவது ஒண்ணு எடா. அப்ப நீ எடுத்தது எனக்கு தான், நீ வேற ஏதாவது எடுத்துக்க. ரொம்ப சௌரியம். வேணா எடு இல்லனா போ. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சது வேணும், நீ அதே மாதிரி எனக்கு இருக்கும். யாமா இப்ப காலேஜ் அம்டிட்டு இருக்கா. அந்த துணியே எடுத்து தொலை. இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு என்ன பாடுபடுத்தின்னு பாரு. அந்த ரெண்டு துணிக்குமே பில்ல போடுங்கனே. எம்மா என்னதுமா? அவளுக்கு மட்டும் 5000 ரூபாய்க்கு எனக்கு 2000 ரூபாய்க்கா? அப்ப எனக்கு என்ன துணி எடுத்துதா? எம்மா சமண்டாத. எம்மா வலிக்கி. கடனி பாத்துட்டு இருக்கேன். இல்லனா தின்னு புடுவே நினைச்சுக்க ரெண்டு பேரையும். எனக்கு ரெண்டு துணி எடுத்து தந்தா தான் நான் இங்க இருந்து வருவேன். வந்தாவா வரலனா அங்கனே கடந்து தொலை. அங்க நின்னு வித்து குடுத்தி வீட்டுக்கு போகும்போது ரூபா தருவாங்களா, அதுல என்னெல்லாம் வேணுமோ துணியெல்லாம் எடுத்துட்டு வா. ஏக்கா நில்லுங்க, இந்த துணியை பாருங்க நல்லா இருக்கும். தம்பி நீ உன் வேலைய பாரு தம்பி. சொன்ன துணிக்கு மட்டும் பில்ல போடு. உட்கார துணி அவளே நம்ம தலையில கட்ட பாப்பா. 5000 பிம்பிலக்கு பிலாப்பி.